சார், இப்ப தமிழ் சினிமால எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்குது கூலி. அதோடைய எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சினிமா வட்டாரத்துல கூலியோட எக்ஸ்பெக்டேஷன் எப்ப சார் ஆரம்பிச்சது? நீங்க தியேட்டரில் போய் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுமே தவிர ட்ரெய்லர் நல்லா இருக்கு அதனால போய் போனேன். இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய படங்கள் எப்பவுமே இட் கிவ் மோர் ஆக்சிஜன். ஒரு நிறைய பணம் கொடுக்கும், நிறைய தேட்டருக்காரங்களுக்கு பார்க்கிங்கில் காசு கிடைக்கும், அப்புறம் சாப்பாடு எஃப்என்பியில் காசு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும். இந்தியா ஃபுல்லாக மல்டிப்ளெக்ஸுகள் நிறுவ ஆரம்பிக்கிறாங்க. மல்டிப்ளெக்ஸ் நிறுவ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, மல்டிப்ளெக்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் இருக்குது. எவ்வளோ வேணால் டிக்கெட் வச்சுக்கலாம், நீங்கள் ஃப்ளெக்சிபிள் டிக்கெட் ரேட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை கொண்டு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளெக்சிபிள் டிக்கெட் ரேட்டு அப்புறம் அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் இருந்த தேட்டர் வசதிகள்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷல் வசதிகளோட நல்ல தரமான ஒளி அமைப்போட சீட்டுகளோட திறம்பொழுது நான் 150 ரூபாய்க்கு படம் பார்த்துட்டு இருந்தாங்க நார்த் இந்தியாவில். அவன் 350 ரூபாய்க்கு படம் பார்த்தாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழ் சினிமாவில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்குது கூலி. அதோடைய எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சினிமா வட்டாரத்தில் கூலியோட எக்ஸ்பெக்டேஷன் எப்போ சார் ஆரம்பிச்சது? இல்லை, சினிமா வட்டாரத்தில்ன்றதுலாம் கிடையாதுங்க. ஏன்னா சினிமா ரசிகர்கள் தான் தேட்டருக்கு போகிறாங்க. சினிமா வட்டாரம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இருக்க போகுது. இது சன் பிக்சர்ஸ் படம்ன்றதுனால வியாபாரம் அவங்க பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வெளியில் சொல்கிறவங்களுக்கு தான் எக்ஸைட்மெண்ட்டாக தவிர எல்லாருக்கும் படம் நல்லா ஓடிச்சுன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹிட்டு தேவை. புரியுது சார். பெரிய ஹிட்டு தேவை. பெரிய ஹிட் வந்துச்சுன்னா நல்லது, அவ்வளோதான். ஓகே சார். நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து இந்த கேள்வி எழும்புது சார். இண்டஸ்ட்ரிக்கு ஹிட்டு தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். இந்த வருஷத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி நம்பர் அதிகம் பண்ணியிருந்தாலும் கூலி தான் இந்த பேன் இந்தியாவோட ரெக்கார்டை பிரேக் பண்ணணும், அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குங்கிற மாதிரியான ஒரு டாக் இருக்குது சார். இல்லை, எல்லாமே நம்ம மாதிரியான யூடியூப் சேனல்கள், பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் ஏற்றி விடுறதானே தவிர, அவங்க ஒரு படம் எடுத்துருக்குறாங்க, அந்த படம் தியேட்டரில் வரப்போகுது, தியேட்டரில் வந்தால் அது நல்ல கலெக்ஷன் ஆக போகுதுன்றது தான் முக்கியமே தவிர, இது 1000 கோடி பண்ணணுமா, 2000 கோடி பண்ணணுமா, பேன் இண்டியா வருமா வராதா, இது எல்லாமே நம்மளாக பேசிக்கிறது தான் தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. நாளைக்கு வரலன்னா நீங்கள் யாராவது பதில் சொல்ல போகிறீங்களா? கிடையாது. இல்லை அந்த ப்ரொடியூசர் பதில் சொல்ல போகிறா? கிடையாது. இல்லை ரஜினி பதில் சொல்ல வந்துச்சுனாலும் அது சந்தோஷம், வரலாம் சந்தோஷம். இப்போ ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய படங்கள் எப்பவுமே இட் கிவ் மோர் ஆக்சிஜன். ஒரு நிறைய பணம் கொடுக்கும், நிறைய தேட்டருக்காரங்களுக்கு பார்க்கிங்கில் காசு கிடைக்கும், அப்புறம் சாப்பாடு எஃப்என்பியில் காசு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும், அவ்வளோதான். புரியுது சார். டேபிள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெரிய படங்களுக்கு எப்போதுமே முன்னாடி அதை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு 650 அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இந்த பட்ஜெட்டெல்லாம் நீங்கள் டேபிள் ப்ராஃபிட்டு இதெல்லாமே மித்து. ஏன்னா 1000 கோடி, 2000 கோடி, 10,000 கோடி எல்லாமே பொய் தான். எந்த வகையில் சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாமே பொய் தான். ஏன்னா யாருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியுது சார். உங்களுக்கு எதாவது தெரியுமா? இல்லை, நம்ம சொல்கிறது தான். சொல்கிறத நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமாக கொண்டாடிக்கலாமே தவிர, இப்போது விக்ரமுக்கு முன்னாடி விக்ரமுக்கு அப்புறம் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இத்தனை ஃபுட்பாலு, இத்தனை பேர் வந்தாங்க, 475 கோடி பண்ணியிருக்கு. சரி, 475 கோடி பண்ணால், வேர்ல்டு வைடு பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ காசு வரும்னு நினைக்கிறீங்க? 475 கோடியும் வந்துடுமா? இல்லை, ஷேரிங் போகணும் சார். எப்படி போகும்? அந்த கணக்கே தெரியாது யாருக்கும். ஓகே. 100 கோடியே இன்னி வரைக்கும் ஷேர் வந்ததே கிடையாது. ஓ, நீங்கள் சொல்கிற எல்லா பெஸ்ட்டு படத்துலையுமே 100 கோடி ஷேர் வந்தது கிடையாது. அப்போ கிராஸை பற்றி பேசி நமக்கு என்ன பிரயோஜனம்? புரியுது சார். சொல்லுங்கள் பார்க்கலாம். சார், அதான் சார், இந்த 1000 கோடி அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்களே சார், இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்ணுறீங்க. பட் ஆனால் அது அந்தளவுக்கு நடக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் அந்த தொடர்ச்சியாக அந்த படங்களுக்கு இந்த 1000 கோடி இந்த ப்ரெஷர் வச்சுக்கிட்டே இருக்காங்களே சார், எக்ஸ்பெக்டேஷன் வைஸில். இது எல்லாமே ரசிகர்கள் பண்ணுறதுங்க. ரசிகர்களை தூண்டி விடுறதுக்கும் ரசிகர்கள் சந்தோஷப்படுறதுக்கும் நடத்துகிற விஷயம்தான் தவிர, இதனால் 1000 கோடி அவங்களுக்கு என்ன வரப்போகுதுன்றது தயாரிப்பாளர்களுக்கு தெரியும், நடித்தவங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மையான விஷயமே தவிர, மற்றபடி 1000 கோடின்றது இட்ஸ் அ கிராஸ் திங், வேர்ல்டு வைட் கிராஸ் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வேர்ல்டு வைஸ் கிராஸில் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது,
அந்த படம் தமிழ்நாட்டில் வந்து 250 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுதுன்னா 200 கோடியில் 25% டேக்ஸ் போயிடும் ஓகே. உங்களுக்கு. ஸோ அப்போ 175 கோடி 50 கோடி ரூபா டேக்ஸ் போயிடும். அப்புறம் வந்து என்ன பர்சன்டேஜில் ஷேர் வருதோ அந்த ஷேர் தேட்டருக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் மாற்றி மாற்றி வரும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ எவ்வளோ வரும்? புரியுது சார். அந்த 1000 கோடியில் பாதி கூட வரது டவுட் தான். 200 கோடி தான் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறோம். நீங்கள் அந்த அமெரிக்காவில் இருந்துச்சு, ஜப்பானில் இருந்துச்சு, பாம்பேயில் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து அங்கங்கே வித்துடுறீங்க. ஓகே. விற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை பற்றி பேசுங்க. லாபம் கிராஸ் அமௌண்ட்டை பேச வேண்டியது தான். ஆனால் அது வந்து 1000 கோடியும் வீட்டுக்கு வந்துடும் நினைக்கிறது போல் ஒரு அபத்தம் கிடையவே கிடையாது. புரியுது சார். சார் அதே மாதிரி முன்னாடி ஒரு விஷயம் அதிகமான டாக்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரஜினி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை விஜய் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய டாக் அது நம்ம வலைதளங்களில் பார்த்துருப்போம். அதே சமயம் ரஜினி அவருடைய படங்களில் வரக்கூடிய கேமியோவை இன்ட்ரோ பண்ணுறது இருக்குல்ல சார், அந்த அளவுக்கு விஜயோடைய பவர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். ஏன்னா இப்போ கூலிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே உள்ளே வந்திருக்காங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ரஜினி சாருக்காக வரும். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவரு அதாவது இந்த பல ஊர் நடிகைகளும் எல்லா ஊர் நடிகர்களும் ஒவ்வொருத்தராக உள்ள தூக்கி வச்சுட்டு அவங்கள வர்றதுன்றதுனால அந்தந்த ஊரில் ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டை டேப் பண்ணுறதுக்காக, அந்த ரசிகர்களை டேப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஐடியா இது. ஓகே. இது ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. புரியுது. விஜய்க்கு வந்து டோட்டலாக தமிழ்நாட்டிலே பெரிய மார்க்கெட் இருக்குது. அவருக்கு தெலுங்குல டைரெக்டாக மார்க்கெட் இருக்குது. ஸோ அப்போ அவருக்குன்னே டைரெக்டாக மார்க்கெட் இருக்கிறதுனால அது வந்து தேவையில்லைன்னு படுது. இப்போ மோகன்லால் கூட நடித்தார்ல, அவர் ஜெகதி தீபாவளி கூட நடித்தார் இல்லையா? அது மாதிரி அதெல்லாம் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை பிரபலப்படுத்துறதில்ல, அதை ப்ரொமோட் பண்ணுறதில்ல. இப்போ இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய எல்லா ஊர்லேருந்து ஒவ்வொரு நடிகர்களை உள்ள கூப்பிட்டு வந்து அந்தந்த நடிகர்களுக்காக இருக்கிற ரசிகர்களை கூப்பிட்டு வந்து பண்ணுறது. ஜெயிலெல்லாம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி விக்ரமில் வந்துச்சு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் அதுவே வந்து அடுத்து அந்த தக்டேபில் ஒர்க் அவுட் ஆகலை. புரியுது. ஸோ அது மாதிரி ஒரு 2 படம் தொடர்ந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆட்டத்தை விட்டுட்டு அவங்கவுங்க ஊரில் அந்த ஊர் பண்ணுவாங்க. சினிமா வந்து பணம் போட்டு பணம் எடுக்கிற தொழில். ஸோ எதில் பணம் வந்தோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே சார். ஸ்டார்டம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு அதிகமாகிட்டே தான் இருக்குது, ரஜினி அவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா இந்த கம்பாரிசன் வைஸில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது சார் இது. இல்லைங்க, ஸ்டார்டம் இல்லைன்னா அப்புறம் எப்படி ஒரு ஸ்டாராக இருக்க முடியும்? எல்லாருக்குமே ஸ்டார்டம் இருக்குது. விஜய்க்கு ஸ்டார்டம் இருக்குது, அஜித் ஸ்டார்டம் இருக்குது, ரஜினிக்கு இருக்குது, கமல் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. மேஜரில் 10 பேரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஓகே. ரஜினிக்கு மட்டும்ன்றது நான் வந்து உண்மையாக உயர்வான ஒரு லெஜண்ட். அவருக்கு வந்து அவ்வளோ அனுபவம் இருக்குது, அவருக்கு அவ்வளோ வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அதனால் அவர் லெஜெண்டரியாக இருக்கார். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டார்டம் இருந்து தான் இருக்குது. ஓகே புரியுது சார். கூலியோட ட்ரெய்லரை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? ட்ரெய்லரில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காங்கன்னு தோணுது எனக்கு. படம் வந்தால் தான் தெரியும். ஓகே. ஏன்னா மக்கள் மத்தியில் ட்ரெய்லர் வந்து பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியலப்பா, நார்மலாக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணதை ட்ரெய்லர் லைட்டாக பிரேக் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் இருக்குது. மகருங்க, ஒரே விஷயந்தான் உலகத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய படங்கள் எல்லாத்துக்குமே ரசிகர்கள் ஒன்று சொல்லுவாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைன்னு. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு கேளுங்க, யாருக்கும் அந்த ஆன்சரே இருக்காது. அதனால் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷனுங்க இது எல்லாமே மித்து தான். நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது அந்த படம் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சு, தியேட்டர் மூமெண்ட் கொடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து ஓட போகுது. தியேட்டர் மூமெண்ட் கொடுக்கலன்னா ஓட போகிறதில்லை. இது வந்து எல்லா படத்துக்குமான ஒரே விஷயந்தான். நீங்கள் வந்து பெரிய நடிகர்கள் படம்ன்ற போது முதல் நாள் அன்றைக்கி போய் மொத்தமாக கூட்டமாக பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்பு வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து ப்ளஸ் மைனஸ் நடக்கும் நிறைய விஷயங்கள். அதனால் தவிர ட்ரெய்லர் நல்லா இருக்குது, ட்ரெய்லர் ஹைப்பாக இருக்குது, சரி ட்ரெய்லர் சூப்பராக அந்த படம் ஓடாத படம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. எவ்வளோ சூப்பரான பாட்டு இருந்து ஓடாத படம் இருக்கா இல்லையா? ஆமாம் இருக்கா? ஆமாம். அப்புறம் புரியுது சார். ஸோ அதனால் அதை நம்ம வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கக்கூடாது. புரியுது. நிஜமாவே எந்த நடிகர்களுக்குமே நீங்கள் வந்து தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுமே தவிர ட்ரெய்லர் நல்லா இருக்குது அதனால் போய் போனேன். இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, ஒரு சின்ன படம் தான். ஆனால் அந்த படம் வந்து ட்ரெய்லர் வந்து காமெடி படம் மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. ஆனால் படம் வந்து ஒரு சைஃபை படமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்த ஆடியன்ஸுக்கு மொத்தமாக ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி வயசு வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா அடிப்படையாக ஒரு படம் வந்து தியேட்டரில் கொண்டு வரதுக்கு இப்போ தாங்க ட்ரெய்லரு, டீசரு, ஃபஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, தேர்ட் லுக்கு, 35வது லுக்கு, 50வது லுக்கெலாம் போயின்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடிலாம் யாருமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு தியேட்டரில் படம் போடுவாங்க, வந்து படம் பார்த்துன்னு தான் இருந்தாங்க. அது மாதிரி இப்போது
ஓவர் ஹைப் பண்ணுறது வந்து இந்த முதல் 3 நாளுக்குள்ளே இந்த வசூல் எடுத்தே அவனுடைய கட்டாயத்தில் இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா பெரும் பணம் வந்து முதலீடு பண்ணுறாங்க, பெரும் பணம் சம்பளத்துக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. அதுதான் இருக்கிறதுலே வருத்தம். தமிழ் சினிமாவில் இல்லை, இந்திய சினிமாலேயே தான் பார்த்தீங்கன்னா பெரும் பணத்தை ஒரு 100 கோடியில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதில் 70 கோடி நடிகர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லுவேன் எப்பவுமே. இந்த நாட் ஓன்லி திஸ் திங், இப்போ இந்த ரஜினி சார் படம்ன்றதுலாம் சொல்லுவேன், எல்லா படங்களுக்குமே நடிகர்களுடைய சம்பளம் வந்து ஒரு 30% இருந்துச்சுன்னா, ப்ரொடக்ஷனில் ஒரு 70% இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து தரத்தோடு இருக்கும். இப்போ கடைசியில் 100-150 கோடி ரூபா இதில் செலவு பண்ண நடிகர்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு அது படத்தோடைய குவாலிட்டியில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுன்ற போது கண்டிப்பாக வந்து அந்த படத்துக்கு தான் வீக்னஸை தவிர நிச்சயமாக வந்து படத்துக்கு நல்லது பண்ண போகிறது இல்லை. பட் இது மாதிரி சன் பிக்சர்ஸ் மாதிரியான நிறுவனங்கள், பெரிய பணம் இருக்குது, பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய நெட்வொர்க் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து இருக்குன்ற பட்சத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த படத்துக்கான செலவு கரெக்டாக பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. அது சில ரிஸ்க் கூட எடுத்துருக்கலாம். பேன் இண்டியாவில் படம் பண்ணுறதுக்காக ரிஸ்க் எடுத்துருக்கலாம். அந்த ரிஸ்க் எவ்வளோ தூரம் கவர் ஆகுதுன்றது 14ஆம் தேதி வந்தால் தெரிய போகுது. புரியுது சார். சார் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த 1000 கோடி இந்த விளையாட்டுலாம் வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் பிஸ்னஸாக, ஏன்னா இதுக்கு முந்தைய எடுக்கக்கூடிய படங்களுடைய பிஸ்னஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஜெயிலர் இண்டஸ்ட்ரி ஹிட்டு, விக்ரம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். கூலி என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, நான் வந்து இந்த இந்த ஆட்டத்துக்கே வரமாட்டேன். ஏன்னா எந்த சினிமாவுமே ரிலீஸ் ஆன மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே ஒழிய வேறு எந்த பிஸ்னஸை பற்றி நம்ம பேசி உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. நான் சொன்னால் போய் சொல்லுவேன். இப்போ ஒன்றா 2000 கோடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், சந்தோஷப்படுவீங்கன்னா அப்படியே வச்சுக்கிங்க, அவ்வளோதான். இல்லை 1000 கோடி கூட பண்ணாதுன்னு சொன்னால் அது தலைப்பாக போட்டால் வைப்பீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த வியாபாரமெல்லாம் வந்து, ஏன்னா ஒரு படத்துடைய பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய வியாபாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா சேட்டலைட்டு, டிஜிட்டல், இந்த வியாபாரம் வச்சு தான் நடக்குது எல்லாமே. இப்போது சன் பிக்சர்ஸே இந்த படத்தை வச்சுருக்கிறதுக்கு காரணமாக அவங்களே எல்லா பிஸ்னஸும் பண்ணக்கூடிய எல்லா பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்க காரணத்தினால அவங்களுக்கு இது வந்து விற்றாதான் லாபம்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் வந்து இது எதுவுமே நம்ம வந்து டிசைட் பண்ணணும். படம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம், படம் பார்க்குற ரசிகர்களுக்கு அது 10 ரூபா சம்பாதிச்சுதா, 500 கோடி சம்பாதிச்சுதா, 1000 கோடி சம்பாதிச்சுதா நெசசிட்டியே தேவையில்லை. படம் நல்லா இருக்கா இல்லையா, கொண்டாட்டமாக இருந்தா, நம்ம வந்து தலைவர் வந்து நம்மளை என்ஜாய் பண்ண வச்சாரா, என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்தாரான்றதை பற்றி தான் பார்க்கணுமே தவிர யார் 1000 கோடி சம்பாதிச்சானே, யார் 1000 கோடி நஷ்டமானாங்க நமக்கு தேவையில்லை. இல்லை, நம்ம கொடுக்குற 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நல்ல தரமான ஒரு படம் என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சுன்னா போதும். இல்லை, எதுக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்கணும், ஏன் அதை பற்றியே திரும்ப திரும்ப பேசணும்? இந்த ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த 1000 கோடி கிளப்புன்றதே வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுங்கள். பிவிஆர் மாதிரியான மல்டிப்ளெக்ஸ் நிறுவனங்கள் வரும்போது, வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்தியாவில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே 100 நாள் படம், 150 நாள் படம், 350 நாள் ஓடின படம் தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் கலெக்ஷனை பற்றி பேசினதே இல்லை. கரெக்டாக? அப்படி இருக்கும்போது எப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் வர ஆரம்பிக்குது, நம்பர்ஸ் முக்கியமாக வர ஆரம்பிக்குது. இப்போது இந்தியா ஃபுல்லாக வந்து மல்டிப்ளெக்ஸுகள் நிறுவ ஆரம்பிக்கிறாங்க. மல்டிப்ளெக்ஸ் நிறுவ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, மல்டிப்ளெக்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, எவ்வளோ வேணால் டிக்கெட் வச்சுக்கலாம், நீங்கள் ஃப்ளெக்சிபிள் டிக்கெட் ரேட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை கொண்டு வந்து சொல்கிறாங்க. அந்த ஃப்ளெக்சிபிள் டிக்கெட் ரேட்டு அப்புறம் வந்து அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் இருந்த தேட்டர் வசதிகள்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷல் வசதிகளோட நல்ல தரமான ஒலி அமைப்போட சீட்டுகளோட தரும்பொழுது, நான் 150 ரூபாய்க்கு படம் பார்த்துட்டு இருந்தாங்க நார்த் இந்தியாவில், அவன் வந்து 350 ரூபாய்க்கு படம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ 350 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய லக்ஸரி எல்லாம் கிடைக்கும்போது, அப்போ அன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் யாரோ ஒருத்தர் வந்து பெரிய நடிகர் ஒருத்தர் நடிப்பார். அந்த நடித்த நடிகருடைய படத்துக்கு வந்து அவங்க வந்து 350 ரூபா டிக்கெட் போடுவாங்க. அந்த 350 ரூபா டிக்கெட் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த படம் ஹிட் ஆகிற பட்சத்தில் மற்ற ஊர்லலாம் 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு தான் டிக்கெட் எடுத்துருப்பாங்க. ஆனால் சொல்லும்போது பிவிஆர் வந்து சொல்லுது, அவங்களோட டிக்கெட்லாம் 350 ரூபா வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகும். எங்களுக்கு இந்த கானுடைய படம் வந்து இத்தனை லட்சம் சம்பாதிச்சுன்னு சொன்னோடனே, அப்போ அடுத்த வாரம் சும்மா இருப்பாங்களா? அடுத்த இன்னொரு ஒரு கான் வருவார், அவர் என்ன பண்ணார், அவருக்கு 350 ரூபா டிக்கெட் விற்றீங்களா, அப்போ எனக்கு 400 ரூபாய்க்கு விற்கிங்கன்னு சொல்லுவார். ஓகே, இப்படி ஏறி தான் இந்த நம்பர் கேம் வந்து இந்தியா ஃபுல்லாக அதை வந்து எல்லாத்தையும் அந்த நம்பரை மட்டுமே பேச வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. உலகம் ஃபுல்லாகவே இந்த நம்பர் பேசுகிற காரணம் என்னென்னா, முதல் 2 நாளில் 2-3 நாளில் வைடர் ரிலீஸ் அப்படின்ற விஷயம் வரும்பொழுது இதெல்லாம் வந்து இந்த நம்பரை பேசி மக்களை உள்ளே கூப்பிட்டு வரதுக்கான விஷயமா ஆயிடுது. இதுதான் இந்த ஏமாத்து வேலை தான். இப்படியான ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணதுனால தான் இந்த நம்பர்ஸை சொல்லி எல்லாரும் உசுப்பேற்றி விட்டு, இப்போ நான் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் எல்லாம், நார்த் இந்தியாவில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் எல்லாத்தையும் தியேட்டரில் ஆள் வராமல்
தேட்டர் மூடிட்டு வெறும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேட்டர் நடத்திட்டு இருக்காங்க. பெரும்பாலான மல்டிப்ளெக்ஸ்கள் மூட நிலைமையில் இருக்குது. மால்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க 100 ரூபாய்க்கு புதன்கிழமை தரேன், மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து 100 ரூபாய்க்கு தரேன், இப்படிலாம் ஆளை கூப்பிட்டு சேர்த்துட்டு இருக்காங்களே. காரணம் என்ன? ஏன் வந்து பெரிய நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் வந்து மல்டிப்ளெக்ஸுகள் வந்து சிற்றூர்களுக்கு வராங்க? ஓகே. ஏன்னா அந்த ஊர்களுக்குமே அந்த 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 நம்பர் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன் இப்போ 150 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிற தமிழ்நாட்டுக்கு ஏன் வரணும்? புரியுது சார். அவங்களுக்கு அந்த அஃபோர்டபுள் வேணும் அப்போ வந்து இந்த நம்பரை வச்சு இவங்க விளையாடின ஆட்டம் முடிஞ்சு போச்சு. ஓகே. சும்மா நம்ம சொல்லிக்கலாம், நம்ம பெருமைக்கு சொல்லிக்கலாம். அதனால் நம்பர் கேமை தூக்கி போடுங்க. ரசிகர்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் யார் படம் வந்தாலும் சரி, படம் பார்க்குறீங்களா, சந்தோஷமாக இருக்குதா, கொண்டாட்டமாக இருக்கா அப்படி பாருங்கள். ஏன்னா நம்பர் நமக்கு தேவையில்லை. நம்ம கொடுக்குற காசுக்கு மட்டும்தான் நம்ம வேல்யூ பார்க்கணுமே தவிர, யாரோ போட்ட காசுக்கு, யாரோ சம்பாதிச்ச காசுக்கு அவனுக்கு வருமா வராதான்னு சொல்லி பெருமை பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது சார். சார் அதேமாரி கூலி படம் பற்றின டாக் உங்கள் வட்டாரங்கள் என்ன சார் பேசிக்கிறாங்க? ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்புகள் பல. சினிமா இப்போ நானே வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறேங்க அந்த படத்தை. என்னென்னா ஒரு சினிமா ஆர்வலராக, நான் ஒரு இயக்குனராக, நான் டிஸ்ட்ரிபியூட்டராக, இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி நம்ம ஆர்வமாக இருக்கும்போது இண்டஸ்ட்ரியில் இந்த படம் வந்து இப்போ இந்த வாரம் நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட 11 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 11 படங்களில் ஒரே ஒரு படம் மட்டும்தான் 4 லட்ச ரூபா கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 4 லட்ச ரூபா தாண்டி வேறு எந்த படமே கிராஸ் பண்ணலன்ற போது மிக வருத்தமாக இருக்குது. அதே போன வாரம் வந்த படங்களும் கூட இந்த வாரத்தில் வந்து பெரிய வசூல் ஏறவே இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் இருக்கிறதுலேயே வந்து பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டார் படம் என்ன படம், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று படம் மகா அவதார் நரசிம்மான்னு ஒரு படம், கிட்டத்தட்ட 130 கோடி ரூபா இந்தியா ஃபுல்லாக ஒரு அனிமேஷன் படம் சம்பாதிச்சிட்ருக்கு. அது வந்து சென்னையில் மட்டும், சென்னை தமிழ்நாட்டில் மட்டுமே மொத்தம் 300 சொச்ச தேட்டரில் ஓடிட்டுருக்கு, ஷோஸ் ஓடிட்டுருக்கு, தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் ஓடிட்டுருக்கு. இது மாதிரி எந்த தமிழ் படமும் ஓடல. நீங்கள் சூப்பர் ஹிட்டுன்னு சொன்ன படங்களும் ஓடல, 2 வாரத்துக்கு முன்னாடி பயங்கர கலெக்ஷன் சொன்ன படம் ஓடல. ஆனால் 300 சில்லற தேட்டர் ஓடிட்டுருக்கு இன்னைக்கு. ஸோ அப்போ அதுதான் ஹிட்டு இல்லையா? நாமக்கல்ல ஓடுது அனிமேஷன் படம், கரூரில் ஓடுது, எல்லா ஊர்லேயும் 4 ஷோ 5 ஷோ ஓடுது. எப்படி ஓடுது? இப்போ அதுதான் ஹிட்டு படம். இந்த வாரத்துக்கு அதான் ஹிட்டு படம் உங்களுக்கு. புரியுது சார், புரியுது சார். ஸோ அந்த வகையில் கூலி எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேட்டரில் போய் கண்டிப்பாக எப்படிங்க ரஜினி படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும்? அதாவது எல்லா பெரிய நடிகர்களுக்குமே நான் சொல்கிறது வந்து முதல் 10 நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய நடிகர்களுக்குமே, இப்போ ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த முதல் டாப் 10ல் இருக்கிற அத்தனை பேருக்குமே அவங்களுக்கான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். அவங்களுக்கு முன்னாடி ஹிட்டு, முன்னாடி ஃபெயிலியர், இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்க தான் செய்யும். அது கூலியை வந்து லோகேஷ் கனகராஜ், அனிருத், ரஜினி, அமீர் கான், அது மாதிரி ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ அந்த கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இல்லாமல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. புரியுது சார், புரியுது சார். நம்ம தொடர்ச்சியாக முன்னாடி வைக்கிற கேள்விகள் என்னென்னா, பெரும்பாலும் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம முன்னாடி வச்சுருக்கோம். அதுக்கான விளக்கம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். நன்றி சார். தேங்க்யூ.